ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 8ஆம் அத்தியாயம். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் சர்வ ஜாக்கிரதையாக பெரியவா நிகழ்த்திய ஒரு அதிசயமும் ஒரு ஆச்சரியமும். ஒரு நாள் மகான் காஞ்சியில் முகாமிட்டிருந்த போது அவரை தரிசிக்க 500 வைணவர்கள் வந்தார்கள். பளிச்சென்று நெற்றியில் திருமண், வைணவர்களுக்கே உரிய கரை போட்ட வேட்டி, இடுப்பில் மார்பில் துண்டு. வந்தவர்களில் ஒருவர் மட்டும் சற்று வித்தியாசமாக காணப்பட்டார். மற்றவர்கள் யாவரும் ஸ்ரீ பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்த போது இந்த ஒருவர் மட்டும் அசையாத சிலையாக வெறித்த பார்வையுடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சியோ சலனமோ இல்லை. அங்கே வந்திருந்தவர்களில் ஒருவர் கூறினார், இவர் என்னோட மாமா. இருந்தார் போலிருந்து இவருக்கு எதுவுமே ஞாபகமில்லாமல் போய்விட்டது. இரவு பகல் தெரியல. எல்லா மருத்துவர்கிட்டையும் காண்பிச்சாச்சு. ஏதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களே குழம்பி போய் தூக்க மாத்திரையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. பல திவ்ய தேசங்களுக்கும் அழைச்சிண்டு போய் வந்துவிட்டோம். குணசீலம், சோளிங்கர் ஒரு ஊரை பாக்கி விடவில்லை. ஆனால் பலனேதுமில்லை. அதனால் பெரியவா கிட்ட வந்திருக்கோம். நீங்க தான் அருள் புரியணும். இவர்கள் கவலையோடு கூறியதை எல்லாம் மிகவும் பொறுமையாக கேட்டு கொண்டிருந்தார் மகான். பின்னர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயண கிரமத்தில் கூறப்படும் ஒரு ஸ்லோகத்தை 108 முறை கூறச் சொல்லி அவர்களிடம் கட்டளையிட்டார்கள். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாமிகம். இதைத்தான் அவர்கள் 108 முறை ஜபித்து உரக்க கூறினார்கள். அவர்கள் கூறி ஜபித்து முடித்ததும் மனம் பேதலித்த அந்த பெரியவருக்கு துளசி தீர்த்தம் கொடுக்க செய்தார்கள். அதற்கு அடுத்து ஸ்ரீ பெரியவாள் எனும் அந்த சாத்வீக தெய்வத்தின் கட்டளை தான் அனைவரையும் வியக்க வைத்தது. இதை அங்கிருந்தோர் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீமடத்திலிருந்து ஒரு முரட்டு ஆசாமியை ஸ்ரீ பெரியவா அங்கே அழைத்து வரச் சொன்னார். அங்கே வந்த வஸ்தாத் போன்ற மனிதரிடம் கிழவர் தலையில் பலமாக குட்டச் சொன்னார். அந்த மனிதரும் அப்படியே செய்தார். அடுத்த வினாடி அங்கே ஒரு ஆச்சரியம் எல்லோரும் வியக்கத்தக்க வகையில் நிகழ்ந்தது. அந்த முனிவர் ஏதோ தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல எழுந்து நின்றார். என்னடா ரகு, நாம எங்கே இப்போ வந்தோம்? இது ஏதோ மடம் மாதிரி இருக்கே. இது எந்த ஊரு என்று சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார். இதன் மூலம் அவர் பூரணமாக சுய நினைவிற்கு வந்து விட்டது தெரிந்தது. கூட இருந்தவர்கள் நடந்தவற்றை மெதுவாக அதே சமயத்தில் விளக்கமாகவும் கூறினார்கள். இதை கேட்ட அவர் பயபக்தியுடன் ஸ்ரீ பெரியவாளை வணங்கி எழுந்தார். அவருடன் வந்தவர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத மகிழ்ச்சி. எத்தனையோ நாட்களாக பட்ட கஷ்டமெல்லாம் சற்று நேரத்தில் மாயமாய் போனது போல தீர்ந்து விட்டதே. அந்த மாயத்தை செய்த மாதவன் எதிரே நிற்கும் ஸ்ரீ 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 மகா பெரியவாளோ கண் எதிரில் நடந்த உண்மைதான் அது. எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் என்று நன்றி பெருக்கோடு கூறி ஸ்ரீ பெரியவாளை வணங்கி எழுந்தார். பெரியவா, எல்லாம் அந்த பெருமாள் அனுகிரகம்னு சொல்லுங்கோ. அத்தனை திவ்ய தேசம் போய் பெருமாளை தரிசனம் செஞ்சதோட பயன்தான் இப்போ கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாமே சேர்ந்து அச்சுதன், அனந்தன், கோவிந்தனை வேண்டி இங்கே ஜபம் செஞ்சதிலே கைமேலே பலன் கிடைச்சிருக்கு என்று அவர்களிடம் சர்வ சாதாரணமாக கூறிய மகான் தன் மேன்மையை துடியேனும் வெளிக்காட்டாமல் மிக சாதாரணமாய் அது நடந்தது போன்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு உண்டாக்கியதோடு விட்டுவிடாமல் அதே சமயம் அவர்கள் சார்ந்த வைணவ சம்பிரதாயப்படி பெருமாளை வேண்டியதன் பலனாக மட்டும் அந்த அதிசயம் நடந்ததாக தன்னை முன்னிலைப்படுத்தாமல் சர்வ ஜாக்கிரதையாக இருந்ததை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஸ்ரீ பெரியவா பிரசாதமாக தந்த பழங்களையும் துளசியையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆனந்த கண்ணீரோடு அகன்றனர். ஏதும் அறியாதது போல் இந்த அத்வைத சந்நியாச ரூப ஈஸ்வரர் அங்கே நின்று கொண்டிருந்தார். 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.